Hi friends, welcome back to my channel Childhood Lifestyle. நான் உங்கள் ஷைனி. இது வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே மார்னிங் எடுத்த ஒரு குட்டி டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஃப்ரைடே ஈவினிங் சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வேண்டி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எப்போவுமே யூஸ்வலாக எப்போவெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணுவேன். மற்ற நேரமெல்லாம் என்னோடய ஹேர் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணுவேன். அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஹேரும் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபேன் காற்றுலேயே நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ்க்கு எடுத்துருக்கிற ஷாம்பு வந்து ஷினாலோட ஹெர்பல் ஷாம்பு தான் 2-3 டைம்ஸாக யூஸ் பண்ணுறேன். நல்லாவே ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிருச்சு. இந்த ஷாம்பு வந்து நார்மலாக ஷாப்லேயெல்லாம் விற்கிறதில்ல, இதுக்குன்னு தனி ஷாப் இருக்கும். அப்படி இல்லைன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு அண்ணா விற்றுட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட தான் இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ்லலாம் செஞ்சு முடிகிறதுக்குள்ளே ஹேர் வந்து ட்ரை ஆயிரும். அதனால் ஒரு குட்டி ஸ்க்ராட்ச் கிளிப் போட்டுட்டு லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். லிப் பாம் வந்துட்டு ஒரு 10 ரூபாயோட குட்டி லிப் பாம் தான். அதுக்கப்புறமா ஃபேஸுக்கு வந்து சாஃப்ரானும் ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம்னா நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், பிரைட்டனாகவும் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸும் அதுக்குள்ளே நல்லா சோக் ஆயிடுச்சு. லிப்ஸுக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டேஸ்லரோட இந்த ஸ்டிக் லிப்ஸ்டிக் தான். இது வந்து நல்ல டார்க்கர் ப்ரௌன் ஷேடு. இது வந்து நம்ம இப்படியே அப்ளை பண்ணினோம்னா ரொம்ப டார்க் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அப்படியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது இப்போ வந்து கொஞ்சம் டிண்டட் மாதிரி இருக்கும். கடைசியாக டால்கம் பவுடரும் போட்டுட்டு பொட்டும் வச்சு தலையும் கட்டிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். சர்ச்செல்லாம் முடிஞ்சு வந்ததும் நைட்டு டின்னருக்கு அம்மா சொல்லியிருந்தாங்க ஆப்பை செய்கிறேன்னு. எனக்கு ஆப்பை வேண்டான்னு சொல்லிவிட்டு நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். நார்மலாக எப்போது நூடுல்ஸ் செய்கிற மாதிரி தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்வேன்னா, ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்குவேன். ஏன்னா அந்த டேஸ்ட் மேக்கரில் இருக்கிற உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிற டைமில் இந்த பொடியும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்கும்போது நம்ம கொடுத்துருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்தி மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருவேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி நூடுல்ஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும். தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். நூடுல்ஸு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டின்னருக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டு அந்த டே அப்படி தான் போச்சு. உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரி நூடுல்ஸ் ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஆயிலெல்லாம் ஊற்றி ரொம்ப இதாக்கிறதெல்லாம் பிடிக்காது. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும். இது வந்து சாட்டர்டே மார்னிங் 1 week வந்து அம்மா பாலாடை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. 1 weekோட பாலாடை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா அதையும் மிக்சியில் போட்டுட்டு இருந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே போட்டுட்டேன். ஏன்னா இந்த வெயில் வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால் நிறைய ஐஸ் கட்டி போட்டால் தான் வெண்ணெய் வந்து நிறைய கிடைக்கும். அதனால் ஐஸ் கட்டியும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2-3 times விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லில் வச்சு செஞ்சோம்னா நல்லாவே வெண்ணெய் வந்து திரண்டு வரும். கடைசியாக வெண்ணெயும் வந்துருச்சு. வெண்ணெயெல்லாம் எடுத்து இன்னொரு பவுலில் தண்ணி ஊற்றி அந்த பவுலில் வெண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சரி அதை ஏன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு அன்னைக்கே நெய்யும் வந்து நான் காய்ச்சிட்டேன். நெய் வந்து இந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு 2-3 times நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கடையில் நம்ம சிம்மில் வச்சு போட்டோம்னாலே நல்லா இந்த பட்டர் வந்து உருகிரும். அதுக்கப்புறம் பியோரான கீ வந்து கிடைக்கும். எனக்கு யூஸ்வலாக இந்த பட்டர் வந்து எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கையில் எடுக்கும் போதே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும்.
சூப்பரான ஹோம்மேட் கீ வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை அப்படியே நாங்கள் எப்போது நெய் ஸ்டோர் பண்ணுற பாட்டில்லையே தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இந்த பாட்டிலில் ஒரு ஹாஃப் பாட்டில் கிட்ட வந்து கிடச்சிருந்தது பியோரான கீ. கீயை பாட்டிலில் ஃபில் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட்டை விட இதை வந்து வெயிலில் வச்சு வீடியோ எடுக்கும்போது நல்லா கோல்டன் கலரில் அழகாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.